வணக்கம் நேயர்களே. நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறது என்ன தெரியுமா? இங்கே பாருங்களேன், புளிச்ச மாவு. நல்லா மாவு புளிச்சு நல்லா பபுள்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து கீழே ஊற்றணும். சரி, கீழே ஊற்றாமல் இந்த மாவு வச்சு நான் என்ன செய்யப்படுறேன் தெரியுமா? நீங்களும் பாருங்களேன். இந்த மாவு வச்சு பாத்திரம் விளக்குவேன். பாத்திரம் விளக்குன்னு வச்சுக்கோங்களேன், பல பல பலம் இருக்கும். இதுக்கு வந்து விம் கூட தேவைப்படாது, நிக்கூல்டே தேவைப்படாது. வெறும் மாவை தொட்டு நீங்கள் பாத்திரத்தை விளக்கு பாருங்க, பாத்திரம் அவ்வளோ பளபளன்னு இருக்கும். பாத்திரம் வளர்க்கலையா, என்ன செய்யுங்க, இந்த மாவு வீட்டில் செடி வளர்க்குறீங்களா, இதில் இந்த அளவுக்கு மாவு மிச்சம் இருக்குதா, இதில் 4 கப்பு தண்ணி ஊற்றி கலந்து செடிகளுக்கு ஊற்றுங்க. செடிகள் நல்லா பூ பூக்கும். என்ன காய்க்காத மரம் கூட நல்லா காய் காய்க்கும். இந்த இப்படி மாவுகள் மிச்சமாக இருந்துச்சுன்னா நீங்களும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. என்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களே, இது என்னடா இப்படி இதெல்லாம் காமிக்கிறாங்கன்னு வீட்டில் வீடியோ எடுக்கிறப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு குறிப்பாக ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்னா அதை என் நேயர்களுக்கு காமிப்பேன்னு நான் ஆர்வத்தில் இதை கொண்டுட்டு வந்திருக்கேன். இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய்.